எப்பா எப்பா எப்பா, இந்த காலு வலி இந்த முட்டி வலி எதுக்கு தான் கடவுள் எனக்கு இது கொடுத்தாருன்னு தெரியலையே. எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, ஓட முடியல, நடக்க முடியல. ஸோ சாமி, அப்படியே சோபமலையே சாஞ்சிட்டு இருந்தால் தான் நல்லா இருக்குது. ஓ சொல்லுமா கண்ணு சத்யா, எப்படி சாமி இருக்கிற? அது ஒன்றும் இல்லைம்மா, மல்லிகா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம். அதனால் நாங்கள் வரோம் வீட்டுக்கு. நானே எங்கள் மாமியே எங்கள் நாத்தனா எங்கள் வீட்டுக்கார நாங்கள் எல்லாம் வரோம்மா. வரத்துக்குள்ளே எடுத்து கறியெல்லாம் எடுத்து சமைச்சு வச்சுருங்கம்மா. நான் அவ்வளோதான், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவேன். அண்ணாக்கிட்ட சொல்லி சாப்பாடெல்லாம் செஞ்சு வைங்கம்மா. எங்கள் மாமியாவும் வருது, எங்கள் நாத்தனா மாதிரி 2 பேர் வராங்கம்மா. அவங்க நீ எதனா ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா என்னை வந்து இங்கே ஆஞ்சிருவாங்க ஆஞ்சி. அதனால் கொஞ்சம் நிதானமாக பார்த்து எல்லாம் எடுத்து செஞ்சு வைங்கம்மா. சரி வச்சுட்டுமா? சரிம்மா சரிம்மா சத்யா, நானே அண்ணாக்கிட்ட சொல்லி நான் சீக்கிரம் கறி எடுத்துகிட்டு வந்து செஞ்சு வைக்கிறேன். சரிம்மா? சரி சரி வச்சுரு. ஐயோ என் பொண்ணு வேறு வரானே, இவனை வேற இங்கே ஆள் இல்லையே. ஐயோ எப்போ வந்து எப்போ கறி எடுத்து எப்போ சமைக்கிறது? ஐயோ கடவுளே, போய் அதுக்குள்ளே அவள் என்ன செய்யறான்ட்டு போய் பார்ப்போம். இறம மாடு, வீட்டில் ஏதாவது வேலை செய்யலான்னு சொன்னால் எப்படி படுத்துட்டு கிடக்கிறா பாரு. என் பொண்ணு வேறு வரா, இப்படி படுத்துட்டு இருந்தால் எப்படி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யறது? மீனா 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 எந்திரி மீனா. ஐயோ என்னை உடைச்சிட்டாலே, என்னை முதுகு எலும்பு உடைச்சிட்டாலே. டே காளியாப்பா சீக்கிரம் வாடா, உன் பொண்டாட்டியனே கொண்டு போட்டாடா, சீக்கிரம் வாடா. என்னமா செஞ்சுட்டு கிட? அவ காலுக்கடியில போய் படுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாதிரி படுத்துட்டு கிடக்குற. வீணா போனவனே, உன் பொண்டாட்டிய மேல காலு போட்டு படுத்துட்டு இருக்கிறாடா. வந்து நீ ஃபர்ஸ்ட் எழுப்புடா, வாடா. டே காளியாப்பா. ஐயோ அப்பா, என்னால முடியலையே. உன் பொண்டாட்டி எத்தனை நாளடா காத்திருந்தா என்னை ஒழிக்கிறதுக்கு. ஐயோ சாமி, ஐயோ கடவுளே. மெதுவா மெதுவா வாங்கம்மா, மெதுவா வாங்க வாங்க. ஆமா, நீங்க என்னத்துக்கு இப்போ ரூமுக்கு வந்தீங்க? எதுக்குமா வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க அக்கா 12 மணிக்கு மல்லிகா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க அவங்க நாத்தனாவுக்கு வீட்டார கூட்டிட்டு வராங்களாம். அதனால சரி வந்து சமைக்க சொல்லலான்னு சொல்லி இவளை எழுப்பலான்னு வந்தேன். அந்த காலை யானையாட்ட இருக்கிற காலை தூக்கி என் முதுகு மேல போட்டு என் எலும்பே உடைஞ்சிருச்சுடா காளியப்பா. மீனா மீனா எந்திரி மீனா. மீனா அட இப்ப என்னத்துக்கு இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க? சொல்லுங்க பாக்கல, எதுக்கு இப்படி வந்துட்டு கத்திட்டு கிடக்குறீங்க மீனா மீனான்னு? ஒரு கொஞ்ச நேரம் சாஞ்சி படுக்கலான்னு இந்த வீட்டில் நிம்மதியாக விடுறதெல்லாம் சாமி. நானே இப்போதான் வந்து கண் அசந்து தூங்கினேன். இப்போ எதுக்கு 2 பேரும் அம்மாவும் மாவனும் வந்துட்டு இதை வரைஞ்சி கட்டிட்டு வந்து எழுப்புறீங்க? நீவே உங்களுக்கு வேலையே இல்லையா உங்கள் 2 பேர்த்துக்கும்? மீனா பேச்ச மாத்தாது. எதுக்கு அம்மா மேல காலை தூக்கி போட்ட சொல்லு பாரு, அம்மா எப்படி அழுந்துட்டு கிடக்குறாங்கன்ட்டு. என்ன நான் காலை தூக்கி போட்டேனா? என்னங்க மாமா விளையாடுறீங்களா 2 பேரும் அம்மாவும் மாவனும்? உங்களுக்கு பொழப்பே இல்லையா உங்கள் 2 பேர்த்துக்கு? நான் எதுக்கு உங்கள் அம்மா மேலே காலை தூக்கி போட போகிறேன்? ஆமாம் அப்படி நடிச்சிருவா. விட்றா காளியப்பா, விசிட்ட சொல்லுடா, இவ இதே ஒரு நாள் முழுக்க பண்ணிடுவா. மீனா வீடு அதெல்லாம் போட்டோம். எங்க அக்கா அவங்க நாத்தனா அவங்க மாமியா அவங்க வீட்டுக்காரெல்லாம் வராங்களாம். நான் போய் கறி மீனெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ போய் சமைச்சு வச்சிரு சரியா? அவங்க 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்களாம். நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன? ஆமாம், காலையில் இது மாதிரி கறி எடுக்கலான்னு சொல்லி கேட்கலான்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? போய் புளித்தண்ணி வை, ரசம் வை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மக வரான்னு சொன்னோன்னே கறி மீன் எடுக்க சொல்கிறீங்க. என்ன நீ மருமகள் சரியா? அவன் என் மக. இந்த வீட்டு பொண்ணு வரா, போய் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி அது வரைக்கும் சும்மா குத்த வச்சுட்டு கிடக்கார. வந்த உடனே சமைக்கிறதுக்குள்ளே சரியா போயிடும் சரியா? போ. கேள்விக்கு பற்றி அவ்வளோ குசும்பு. அவன் மக வரான்னு உடனே கறி மீனி வகை வகையே செஞ்சு வைக்கணுமா? அதே நான் செய்யணும்னா புளிக்குழம்பு போய் ரசம் வைன்னு சொல்லுது கேள்வி. இரு கிளவி, உன்னை சீக்கிரம் ஒன்று போட்டு தள்ளனாதான் வேலையாகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோ வந்து லென்த்தாக தான் வரும் சரிங்களா? இனிமேல் வந்து சின்ன வீடியோவாக போட மாட்டோம், கொஞ்சம் லென்த்தாக போடுவோம். ஓகே பாய்.